கிரிக் யுனைடெட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னொன்று ஒரு புது டீமோட டிஸ்கஷன் பத்தி தான் வந்திருக்கோம். ஐபிஎல் சூனா ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதில் மீதி டீம்ஸ் பத்தி பேசிடலாம் அப்படின்றக்காக நம்ம கூட ஜாயின் பண்ணிருக்காரு ஸ்ரீவத்சன் ப்ரோ. அண்ட் இன்னைக்கு நம்ம டாபிக் வந்து எல்எஸ்ஜி பத்தி பேச போறோம், எல்எஸ்ஜியோட டீம் பத்தி. வணக்கம் ப்ரோ. ஹலோ, எல்லாருக்கும் ஹலோ. கொஞ்சம் கோல்டா இருக்கு வாய்ஸ். என்னடா சைனீஸ் மூக்கால பேசுற மாதிரி இருக்குன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கோல்டு இருக்கு, அதனால அப்படி இருக்கும். மற்றபடி நம்ம பேசலாம். ஓகே ஓகே ப்ரோ. ஸோ ஸ்குவாட் நான் அப்படியே படிச்சிடுறேன். ஸோ கேப்டன் ரிஷப் ஓகே. பண்ட், எய்டன் மார்க்ரம், ஹிம்மத் சிங், மேத்யூ பிரிட்ஸ்கி, முகுல் முகுல் சௌத்ரி, அக்ஷத் ரகுவன் அக்ஷத் ரகுவன்ஷி, ஜாஷ் இங்கிலீஷ், நிக்கோலஸ் புரன். ஆல்ரவுண்டர்ஸ்ல வந்து மிச்சல் மார்ஷ், அப்துல் சமத், ஷபாஷ் அகமது, அர்ஷன் அர்ஷன் குல்கர்னி, மனிது அசரங்கா, ஆயுஷ் பதோனி. பவுலர்ஸ்ல வந்து ஷமி, ஆவேஷ் கான், எம் சித்தார்த், திக்வேஷ் சிங், ஆகாஷ் சிங், பிரின்ஸ் யாதவ், அர்ஜுன் டெண்டுல்கர், ஆண்ட்ரிக் நார்கியா, நமன் திவாரி, மயங்க் யாதவ் அண்ட் மோசின் கான். ஓகே. ஸோ இதுல எப்படி ஒரு வந்து ஸ்டார்டிங் 11 இருக்கும். ஏன்னா வந்து ஒன் ஆஃப் தி ஆப்ஷனுக்கு போனதுக்கு அப்புறமும் இந்த டீம் வந்து ஒரு அகெயின் ஐ வுட் சே இட் இஸ் ஸ்டில் நாட் அ பெட்டர் டீம் வித் லாட் ஆஃப் இன்ஜுரி கன்சர்ன்ஸோட இருக்கிற ஒரு டீம் தான். அதாவது அதுவும் காமெடியா சொல்ல போனா வந்துட்டு ஐபிஎல் அனௌன்ஸ் ஆயிருச்சு, இன்னும் என்னடா மயங்க் யாதவ் பனிந்து அசரங்கா எடுத்திருக்காங்க. அர்ஜுன் டெண்டுல்கர் பட் எடுத்திருக்காங்க. அர்ஜுன் டெண்டுல்கர் சின்னவர் அந்த டீம் போயிருக்கிறாரு, அது ஒரு முக்கியமான விஷயம். பட் என்னன்னா, இவங்க என்னன்னா எப்படி போட்டாலுமே என்னன்னா இந்த காம்பினேஷன் வரும்போது ஒரு ஒரு 2022ல எல்எஸ்டி உள்ள வரும்போது ஒரு ஒரு மாதிரி ஸ்ட்ராங்கா தெரிவாங்க. அப்கோர்ஸ் அவங்க எலிமினேட்டர்ல போயிட்டு அவங்க வின் பண்ணல, பட் இருந்தாலும் அந்த இதுல ஒரு டாமினன்ஸ் தெரியும். அந்த இது இப்ப அவங்க கிட்ட கொஞ்சம் கம்மியா இருக்கு, லாஸ்ட் 2 சீசன்ஸாவே கம்மியா இருக்குன்ற மாதிரி. ரிஷப் பண்ட் மேல நிறைய இன்வெஸ்ட் பண்ணதுனாலேயே என்னன்னா அவங்க லாஸ்ட் மெகா ஆக்ஷன்லயே நிறைய எடுக்க முடியல. பட் ஸ்டில் அவங்க எப்படி காம்பினேஷனா இவங்க இருக்கிற காம்பினேஷன் வச்சு அவங்க போன வருஷம் எடுத்த பேட்டர்னை வச்சு எப்படி அந்த காம்பினேஷன் போகுன்றது ப்ரெடிக்டட் தான், இது நீங்களும் சொல்லலாம். ஸோ ஓப்பனிங் அவங்க எந்த இதுவும் கிடையாது. ஐடன் மார்க்ரமும் உங்களுக்கு மிச்சல் மார்ஷ் ஓபன் பண்ணிடுவாங்க. மிச்சல் மார்ஷ் அதிசயம், போன வாட்டி சீசன் பூரா தாங்கினாரு. ஸோ அது மாதிரி அவர் வந்தாரு அப்படின்னா இந்த ஓப்பனிங் காம்பினேஷன் எக்ஸ்ப்ளோசிவ் ஓப்பனிங் காம்பினேஷன் தான். நம்பர் 3ல இங்க ஒரு கன்சர்ன் நிக்கோலஸ் இருக்கு, புரன். நிக்கலஸ் பூரன். பட் நிக்கலஸ் பூரன் SA20ல ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், பெருசா ஃபார்ம்ல இல்ல. அவருக்கு எங்கேயும் பெருசா போயிட்டு ரன் அடிக்கல. ஸோ நம்பர் 3 நிக்கலஸ் பூரன் ஆடணுமா அப்படின்றது ஒரு கொஸ்டின். பட் பட் ஆனா அவருக்கு பதிலா ஐ வேற திங்க் தே யாரும் வில். ஆட முடியும்? எனக்கு என்னன்னா கொஞ்சம் லோவர் ஆர்டர்ல ஃபயர் பவர் கம்மியா இருக்குன்ற மாதிரி இருக்கு. ஸோ நிக்கலஸ் பூரனை நான் கொஞ்சம் டவுன் தி ஆர்டர்ல ஆடிட்டு வேற யாரையாவது நான் நம்பர் 3ல ட்ரை பண்ணலாம் அப்படின்றது என்னோட இது. யாருன்றது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இப்போதைக்கு நம்பர் 3ல போடுவோம். பட் ஆனா ஸ்ட்ரென்த் எங்க இருக்குன்னு பார்க்கும்போது பேசலாம். ஸோ நம்பர் 4ல கேப்டன் வந்துருவாரு ரிஷப் பண்ணிட்டு. ஸோ இது என்னன்னா அவங்களுக்கு இந்த 4 பேருக்கு ஆன் த டே கிளிக் ஆயிடுச்சு, அவங்களோட ஃபார்மோட பீக்ல இருந்தாங்கன்னா இது ஒரு செம்மையான டாப் 4 தான். பட் ஆனா லாஸ்ட் இயரே அவங்க அந்த பல்க் ஆஃப் த ரன்ஸ் ஓப்பனர்ஸ் அடிச்சு மீதி எல்லாருமே அப்படி இப்படின்னு காம்பன்சேட் பண்ணி தான் வந்தாங்க. நம்பர் 5ல அவங்களுக்கு இருக்கிறதுல ஆயுஷ் பதோனி ஆடுவாருன்னு நினைக்கிறேன். ஸோ ஆயுஷ் பதோனி நம்பர் 5. அப்புறம் உங்களுக்கு இருக்கிற ஒரே பவர் ஹிட்டர் அந்த அப்துல் சமாதுன்றவர், அவரும் ஆடிட்டே தான் இருக்காங்க, வேற ஆப்ஷன் கிடையாது. அப்படி இல்லைன்னா ஹிம்மத் சிங் மாதிரி ஒருத்தரை ஆடணும். ஏன்னா அக்ஷத் ரகுவன்ஷி இந்த அக்ஷத் ரகுவன்ஷின்னு ஒரு பிளேயர் இருக்காரு, அவர் என்னன்னா மிடில் ஆர்டர் பேட்டர் தான். ஐ திங்க் 2.2 crores எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். எல்எஸ்சி 2.2 crores என்னமோ எடுத்தாங்க. ஸோ ஆனா என்னன்னா அக்ஷத் ரகுவன்ஷி என்ன மாதிரி பிளேயர்னா அந்த டைம் எடுத்து ஆடுற பிளேயர், ஒரு 135 140 ஸ்ட்ரைக் ரேட்ல தான் ஆடுவார் மேக்சிமம். இந்த நம்பர் 6ல அந்த அப்துல் சமாதை தான் பேக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல ஞாபகம் இருக்கு, அந்த அப்துல் சமாதும் அபிஷேக் சர்மாவும் SRHல அந்த 2 ட்வின் பிரதர்ஸ் மாதிரி இருப்பாங்க, அவங்களதான் ரொம்ப பேக் பண்ணாங்க. பட் அப்துல் சமாத் நினைச்ச அளவுக்கு பெரிய பெர்ஃபார்மன்சஸ் கொடுக்கல.
இப்பதான் வந்து அவங்களோட ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆகுது. நம்பர் 7ல அவங்க யார் ஆடுவாங்க அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் இருக்கு. உங்க உங்க உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்கு ப்ரோ? நீங்க சொல்லுங்க யார் இல்ல ஆடுவாங்க எனக்கு இப்போ அப்படின்னு நினைக்கிறீங்க? ஜாஷ் இங்கிலீஷோட அவைலபிலிட்டி எப்படி, அவங்க வந்து மிடில் ஆஃப் தி சீசன் வராரா அப்படின்ற மாதிரி இருக்குமா? ஐ திங்க் வந்துருவாருன்னு நினைக்கிறேன். அவரு ஏமாத்தி ஓகே. கொஞ்சம் மினி ஆக்ஷன்ல காசு வரும்னு பார்த்துட்டு நைஸா பஞ்சாப்ல இருந்து வெளியில போயிட்டு கல்யாணம்னு சொல்லிட்டு கல்யாணம் ப்ரீபோன் பண்ணிட்டோம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு வந்தாலும் வரலாம். பட் ஸ்டில் ஓகே. எனக்கு இப்ப ஜாஷ் யா. இங்கிலீஷ் வந்துட்டு இன்கேஸ் மிடில் ஆஃப் த சீசன் வந்தாருன்னா அப்படின்றதுனால நான் ஜாஷ் இங்கிலீஷ் இன்க்ளூட் பண்ணல. ஓகே ஓகே. பட் அப்படி அதான் இருந்தாலும் செவன்ல என்னன்னா வந்து, அதான் நீங்க சொல்ற ம். மாதிரி செவன்ல வந்து ஒரு ஒரு வேல்யூபிளான பிளேயர் அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்க வந்து டக்குன்னு எடுத்துட்டு வந்து ஆவேஷ் கான் தான் வந்து செவன்ல இறங்குற மாதிரி இருக்கும் அப்படி இல்ல இறங்குனா. ஷாபாஸ் அகமது இறக்கணும். ஷாபாஸ் அகமது ஷாபாஸ் அதான். அகமது ம். இப்போ அப்படி இல்லைன்னா ஷாபாஸ் அகமது மணிந்து 7. அசரங்கா மாதிரி ஒரு ஃபோர்த்தா ஒரு பிளேயரை வந்து ஃபோர்த் ஃபாரின் ஆல்ரவுண்ட் ஃபாரின் பிளேயர் வந்து வனிந்து அசரங்காவா இறக்கணும். இன்கேஸ் வந்துட்டு ஆமா. டாப் ஆர்டர்ல வந்து 3 ஸ்லாட் முடிஞ்சு பேட்டிங்ல. ஸோ அவங்க ஆப்வியஸா இங்க வனிந்து அசரங்காவை செவன்ல இறக்கிட்டு மேபி எயிட்ல வந்து ஷபாஷ் அகமது இறக்கலாம் இன்கேஸ் அவங்களுக்கு எப்படி வேணும்னா. இருந்தாலும் அது வந்து ஷாபாஸ் அகமது வந்து என்னன்னா எஸ்ஆர்ஹெச்க்கு அவர் வந்து 2024 சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இம்பாக்ட் கொடுத்திருந்தாரு அவரோட லிமிட்டட் சான்சஸ்ல. பட் ஆனா வந்து ஒரு கம்ப்ளீட்டா வந்து கேம் எடுத்துட்டு போயிட்டு திருப்பி விட்டுருவாரான்னு கேட்டா அது கிடையாது. பட் ஸ்டில் நம்பர் 7ல தாராளமா அவர் ஆடிட்டு ஐம் ஸ்டில் நாட் ஓகே வித் வனிந்து அசரங்கா பிளேயிங் அட் நம்பர் 7. அவர் வந்து என்னன்னா அவர் லங்கா பிரீமியர் லீக்ல நம்பர் 3 ஆடி இருக்காரு. ஸோ ஒன் டவுன்லாம் ஆடி இருக்காரு. பட் ஆனா என்னன்னா ஐபிஎல்ல பொறுத்த வரைக்கும் அவர் இன்னும் பேட்டிங்ல பெருசா ஃபயர் ஆகல. வேற பவுலிங்குமே வந்து என்னன்னா இந்த ஆர்சிபியோட ஒரு 22 விக்கெட் சீசன் தவிர்த்து பெருசா போல் பண்ணல அவர் சரியாவே. ஸோ ஐ வுட் ஹேவ் ஆனா வனிந்து அசரங்கா நம்பர் 8ல தான் ஆடுவேன் நான். ஸோ வனிந்து அசரங்கா அட் 8, ஷாபாஸ் அட் 7, வனிந்து அசரங்கா அட் 8. ஒரே நிமிஷம். ஸோ வனிந்து அசரங்கா அட் 8 வந்துரும். அதுக்கப்புறம் என்னன்னா அவங்களோட 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ். இப்ப இங்க இந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ்ல தான் பிரச்சனை. நம்பர் 9ல எப்படியும் ஒரு ஷமி ஒரு ஃபாஸ்ட் பவுலர் ஆடிருவாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்ப ரீல்ஸ்ல எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஃபுல் ஸ்டீம்ல போடுற மாதிரி தான் இருக்கு. ஸோ பழைய ஷமின்னு சொல்ல மாட்டேன். பட் ஆனா என்னன்னா ஓகே அந்த இது வரா மாதிரி இருக்கு. ஸோ ஷமி அட் நம்பர் 9. இப்ப வந்து அவங்களுக்கு வந்துட்டு லாஸ்ட் இயர்ல பிரின்ஸ் யாதவ் நல்லா பண்ணாங்க ஒரு ஃபாஸ்ட் பவுலர். ஆமா. ஸோ பிரின்ஸ் யாதவ் ஆனா எடுப்பாங்களா அப்படின்னு எனக்கு எனக்கு அப்படிதான் போவாங்க. ஏன்னா ஆவேஷ் கான் இன்டர்நேஷனல் ஃபாஸ்ட் பவுலர். இப்ப அவங்களுக்கு ஆகாஷ் தீப்பும் இல்ல. அவரு ஆமா. இன்ஜுரினால ரூல்ட் அவுட்ன்றப்போ ஸோ ஷமி, ஆவேஷ் கான் இவங்க 2 பேரும் தான் மெயின் ஸ்பிரிட்டா இருப்பாங்க. பிளஸ் உங்களுக்கு மயங்க் யாதவ் ஆடினா மயங்க் யாதவ், இல்ல மோசின் கான்னா மோசின் மோசின் கான். கான் அதான். ஸோ மோசின் கானுமே வந்து என்ன ஸ்டார்ட் பண்ணுவாங்களான்னு தெரியல. பட் அந்த எக்ஸ் ஃபேக்டர் மயங்க் யாதவ் இருக்குன்றதுனால ஐ ஐ திங்க் ஷமி, மயங்க் யாதவ் அண்ட் ஆவேஷ். ஷமி, மயங்க் யாதவ் அண்ட் ஆவேஷ் கானுக்கு போவாங்க. அண்ட் திக்வேஷ் ராட்டி வந்துட்டு உங்களுக்கு இம்பாக்ட் சப்பா வந்துருவாரு. ஸோ ஓகே. இது வந்து என்னன்னா ஒரு கன்ஃபியூஸ்டா இருக்கிற ஒரு இது. ஸோ இப்போ ஒரு மயங்க் யாதவ் வந்து அந்த 24 சீசன் நினைக்கிறேன். 24 சீசன்ல வந்துட்டு அவருக்கு அப்பதான் பிரேக் த்ரூ சீசனு. ஸோ அப்ப அந்த போட்டா மாதிரி போட்டாரு அந்த மாதிரி இருந்துச்சு. ஷமி வந்து ஒரு 23ல இருக்கிற குஜராத் டைட்டன்ஸ்ல இருக்கிற ஷமி. ஸோ அப்படி அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இது வந்து ஒரு சீரியஸான டீம்னு சொல்லலாம். பட் கரண்ட்லி அவங்களோட காம்பினேஷன்ல போலிங்கும் வீக்கா இருக்கு. அவங்களோட இன்னொரு ஸ்பின்னர் இருக்காரு, மணிமாறன் சித்தார்த் இருக்காரு. அவரை ஆமா. கொண்டே வர முடியாது எங்கேயும். அன்பார்ச்சுனேட்டா என்னன்னா நம்ம ஊர் அக்கீல் ஹுசேன் அப்படின்னு சொல்லலாம். இல்ல அக்கீல் ஹுசேனை வெஸ்ட் இண்டீஸோட மணிமாறன் சித்தார்த் அப்படின்னு எப்படி வேணாலும் சொல்லலாம். அப்படியே டிட்டோவா பவர் பிளேல போட்டுருவாரு உங்களுக்கு. அவருடைய அந்த ஸ்பிளிட் ஃபிங்கர் ஸ்லைடர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அக்கீல் ஹுசேனுக்கு அப்படியே வந்து என்னன்னா போன தடவை ட்ரை ஜெராக்ஸ் பண்ணாங்க எடுத்து இஃப் ஐம் நாட் ராங் ஆக்சுவலா. போன தடவை ஒரு நல்லாவே ரெகுலர்ல ஆட விளையாண்டாரு. முடியாது. ரெகுலரா அதான் ஆட முடியாது. ரெகுலர்ல அதான் வந்து அதான். அவரால ஆட முடியாது. அன்பார்ச்சுனேட்டா வந்து என்னன்னா இந்த ஸ்டார்டிங் லெவல்ல ரெகுலர்ல அவரால ஆட முடியாது. சோ மணிமாறன் சித்தார்த் வெளியில தான், பிரின்ஸ் யாதவ் வெளியில உட்காரணும். மோசின் கானே வந்துட்டு என்னன்னா மோசின் கான், பிரின்ஸ் யாதவ், மயங்க் யாதவ்ல ஒருத்தர் தான் அந்த 11ல ஆட முடியும். ஏன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பின்னர் திக்வேஷ் ராட்டி, ஆவேஷ் கான் வந்து இன்டர்நேஷனல் ஆடுற ஒரு ஃபாஸ்ட் பவுலரு. இல்லைன்னா ஆவேஷ் கான் இடத்துல தான் நீங்க ஒருத்தரை மோசின் கானை கொண்டு வரணும். ஸோ அப்படின்றப்போ ஸோ அவராலையும் உள்ள வர முடியாது. ஆண்ட்ரிக் நார்க்கியா இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ ஆண்ட்ரிக் நார்க்கியாவாலையும் உள்ள உள்ள வர வர முடியாது. முடியாது. இந்த மேல எல்லா ஸ்லாட்டும் முடிஞ்சுச்சு. ஃபாரின் பாஸ் பவுலர் இங்க ஆடவே முடியாது.
இல்ல அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு வந்துட்டு வனிந்து அசரங்காவை டிராப் பண்ணிட்டு ஜாஷ் இங்கிலீஷ் வராங்கன்னா 4 ஃபாரின் பேட்ஸ்மேன் ஆடிட்டு மணிமாறன் சித்தார்த்த உள்ள கொண்டு வரணும். இல்ல ஜாஷ் இங்கிலீஷ்க்கு பதிலா என்னன்னா உங்களுக்கு ஆண்ட்ரிக் நார்கே மாதிரி ஒரு ஃபாஸ்ட் பவுலரை உள்ள கொண்டு வரணும். அந்த மாதிரி இஃப்ஸ் அண்ட் பட் காம்பினே ஏன்னா உங்களுக்கு டாப் 3 வந்து அன்பார்ச்சுனேட்டா 3 பேர் ஓவர்சீஸ். ஸோ அந்த ஓவர்சீஸ்ன்றதுனால என்னன்னா 3 பேர் அந்த ஓவர்சீஸ்னால அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். ஸோ இது காம்பினேஷனே வந்து பாத்தீங்கன்னா இங்கிட்டுக்கும் இல்லாம அங்கிட்டுக்கும் இல்லாம இருக்கு. ஸோ அதனால சொல்லப்போனா ஷர்துல் தாக்கூர் வச்சுலாம் ஓப்பன் பண்ணாங்க. பட் இந்த தடவை அந்த ஷமி வச்சு அது ஒரு ஃபில்லிங் ஸ்பேஸா இருக்குது. பவுலிங் வந்து போன வருஷத்தை காட்டிலும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தனான ஒரு பவுலிங் லைனப் தான். அஃப்கோர்ஸ் அவங்க வந்து அந்த மெகா ஆக்ஷன்ல வந்து பண்ட் எடுத்து பஞ்சர் பண்ணனால தான் தேர் கோயிங் ஆன். இப்போ வரைக்கும் அந்த பிரச்சனை இருக்கிறது அதான் ரீசனே. அவங்களால பவுலிங் யூனிட்டே நிக்க வைக்க முடியல. ஒரு ஒரு பவுலிங் யூனிட் அவங்களால ஃபார்ம் பண்ணவே முடியலன்ற ரீசனா தான். இன்னொன்று வந்துட்டு இந்த டைமும் நம்ம நிறைய பேசியிருக்காங்க. அது சீகாவோடதுலயும் வந்து ஆக்சுவலா ஆப்ஷன் போய் பேசினது என்னன்னா ஒய் ரீடைனிங் மயங்க் யாதவ். ஏன்னா மயங்க் யாதவ் வெளியே விட்டுட்டு கூட நீங்க நல்ல பிரைஸ்ல எடுத்திருந்தீங்கன்னா இன்னொன்னு ஒரு ஆமா பிளேயர் எடுத்திருக்கலாம் கம்மியான அந்த இதுல. ஏன்னா ஆமா இன்ஜுரின்றனால கம்மியான பிரைஸ்ல கூட ஆமா எடுத்திருக்கலாம். கம்மியான 11 பிரைஸ்ல crores எடுத்திருக்கலாம். அவருக்கு. ஆமா ஆமா அதனால வந்து இதெல்லாம் நிறைய ஃபேக்டர்ஸ் இருந்தாலுமே ரைட் நோ எனக்கு தெரிஞ்ச ஒரு பவுலிங் யூனிட் வந்து போன வருஷத்தை காட்டிலும் கொஞ்சம் பெட்டரா இருக்குன்னு தோணுது. ஸோ நீங்க சொன்ன மாதிரி அந்த இல்ல கிளிக்ஸ் ஆகுறது ஆக்சுவலி நீங்க வந்துச்சுன்னா குவாலிட்டி நடக்கும். அந்த நீங்க சொல்றது 100% நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா அந்த இண்டிவிஜுவலா அந்த பிளேயர்ஸ் எடுத்து பார்த்தா இப்ப ஏடன் மார்க்ரம் தனியா மேட்சை வின் பண்ணி கொடுக்க முடியும். மிச்சல் மார்ஷ் தனியா மேட்சை வின் பண்ணி கொடுக்க முடியும். பூரனால வின் பண்ண முடியும். பண்டால எஸ் பண்ட் T20ல பெர்ஃபார்ம் பண்ணலனாலும் பண்ட் ஒரு 2018 அந்த அந்த கிளிம்சஸ் நம்ம பார்த்திருப்போம். 2018ல ஒரு சீசன் இருந்த மாதிரி என்னன்னா பண்ட்டுக்கு இருக்கிறது இல்லைன்னு நம்மளால கன்ஃபார்மா சொல்ல முடியாது. பண்ட்டும் மேட்ச் வின்னரு. உங்களுக்கு பவுலிங்ல வந்துட்டு ஷமி உங்களால விக்கெட் எடுத்து கொடுக்க முடியும். மேட்சை மாத்துவாரு. மயங்க் யாதவ் அந்த எக்ஸ்பெக்டர் இருக்கு. திக்பேஷ் ராட்டி போன வருஷம் என்ன பண்ணாருன்றத பார்த்தோம். பட் என்னன்னா இப்ப ஷமி வந்து பெங்காலுக்கு எல்லாம் ஃபிட்டா தான் போடுறாரு. போன வாட்டி சன்ரைசர்ஸ் காணா மாதிரி இந்த வாட்டி ஆகாம இருந்து அந்த ஃபார்ம் அடிச்சாரு. ஏன்னா நல்ல ஃபார்ம்ல இருந்து தான் வர்றாரு அவரு. ஆஹ் இதுலயுமே ரஞ்சிலயுமே சூப்பரா தான் போட்டுட்டு இருந்தாரு. பட் அதே ஃபிட்னஸோட வந்துட்டாரு அப்படின்னா ஷமி வந்து ஓகே அது ஒரு டிக்கு. ஆவேஷ் கான் ஒரு டிக்கு. மயங்க் யாதவ் மோசன் கான் இதுல வந்துட்டு ஆனா கன்ஃபார்மா என்னன்னா இது இன்ஜுரி இல்லைன்னு இப்ப ஒரு யாராவது ஒருத்தருக்கு இன்ஜுரி ஆயிடுச்சுனாலுமே உங்களுக்கு வெளியில இருந்து பிரின்ஸ் யாதவ் தான் உள்ள கொண்டு வர முடியும். பிரின்ஸ் யாதவ் ஒரு மேட்ச் ரீப்ளேஸ்மெண்ட் ஆள் வின்னிங். இல்ல, லைக் டு லைக் ஆமா ரீப்ளேஸ்மெண்ட் இல்ல. ஆமா பிரின்ஸ் யாதவ் ஒரு மேட்ச் வின்னிங் பவுலரா அப்படின்னு கேட்டா தெரியாது. செம்ம டேலண்ட் போன வாட்டி நல்லாவே பண்ணாரு. ஆனா மேட்ச் வின்னிங் பவுலரான்னு கேட்டா தெரியாது. அது ஒண்ணு இருக்கு. சோ இந்த பேட்டிங் லைனப் வந்து பாத்தீங்கன்னா இப்ப பூரன் பெருசா ஃபார்ம்ல இல்ல. அப்கோர்ஸ் இந்தியன் பிச்சர்ஸ்ல மாட்டிக்கோ நான் இல்லைன்னு சொல்லல. பட் ஸ்டில் பூரன் ஃபார்ம் இல்ல. அப்ப அவங்க என்ன பண்ணோம் அப்படின்னா டாப் 4ல மட்டுமே ஃபுல் பவர் இருக்கு. நம்பர் 5ல வரும்போது என்னன்னா ஆயுஷ் பதோனி வந்து என்னன்னா இந்த ருத்ராஜ் கெய்க்வாட் டைப்பான ஒரு பிளேயர். அதாவது நான் அது கன்சிஸ்டன்சில சொல்லல. பட் ஆனா இந்த டெக்னிக் வைஸ் சொல்றேன். டெக்னிக்ல. அந்த ஆமா பாலுக்கு வந்து என்னன்னா அந்த கவர்ஸ்ல அடிக்கிறது அழகா டிரைவ் ஆடுறது அந்த மாதிரி ஒரு பிளேயர். அவர் நம்பர் 5 நம்பர் 6 வந்து பின்னாடி வரும். பூரன் ஒரு 5-6ல வந்தாரு அப்படின்னா 12வது ஓவர் நிக்கலஸ் பூரன் வராரு. அந்த சைட்ல ஏதாவது ஒரு ஸ்பின்னர் போடுறாங்க அப்படின்னா அது வந்து இன்னுமே டெட்லியா இருக்கும். சோ அது எனக்கு ஒரு இது. பட் பூரனுக்கு பழைய மாதிரி ஃபார்ம் வந்துருச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் பூரனை நம்பர் 3ல அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் நம்பர் 3ல ஸ்டார்ட் பண்ணி அந்த டாப் 4 கிளிக் ஆகணும். ஒரு ஒரு மேட்ச் வந்து என்னன்னா 15 ஓவர் வரைக்கும் அந்த டாப் 4 ஆடிட்டு மீதி 4 ஓவர்ல கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கணும். ஒருத்தர் வந்து 20 ஓவர் ஆடுற மாதிரி வச்சுட்டு போனா இது இருக்கும். இவங்களோட எனக்கு தெரிஞ்சு இவங்க பவுலிங் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணாலும் இவங்களோட சான்சஸ் ஆஃப் கம்பீட்டிங் வந்து என்னன்னா பேட்டிங் தம் அவுட். எந்த கண்டிஷனுமே பார்க்காம இப்போ டாஸை வின் பண்றியா பேட்டிங் ஆடிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா நான் மேட்சுக்கு மேட்ச் 220 எக்ஸ்ட்ரா ஒரு 20 ரன் அடிச்சுட்டு ஏன்னா அந்த 220 அடிக்கிறதுக்கான கெப்பாசிட்டி இருக்கு. 20 ரன்ஸ் அடிச்சுட்டு அவங்க பவுலருக்கு உண்டான ஒரு குஷனை கொடுத்துட்டு இவங்க மேட்ச் வின் பண்ணணும். அது மட்டும்தான். ஆனா அது பண்ணுவாங்களா அப்படின்றது எனக்கு ஒரு டவுட். ஓகே ஓகே. எனக்கு இப்போ வந்து எனக்கும் அத சொல்லுங்க. சொல்லுங்க.
நீங்க சொல்லுங்க கண்டிப்பா பண்ணுங்க. இல்ல இல்ல அதான் நான் என்னன்னா அதான் சொல்ல வந்தேன். ஆக்சுவலா வந்து அவங்களுக்கு நான் ஒரு சின்ன நம்ம இஃப்ஸ் அண்ட் பட்ஸே போட்டாலுமே வந்து அந்த ஒரு காம்பினேஷன் எல்லாருமே கிளிக் ஆனா மட்டும் தான் வரும். அட் த சேம் டைம் எனக்கு என்னன்னா டாப் ஆர்டர்ல இருக்கிற ஒரு ஆள் அடிச்சா பத்தாது. டாப் ஆர்டர்ல இருக்கிற 3 பேர் வந்து 400 + 400 to 500 ரன் சீசன் இருந்தாதான் தே கேன் மேக் அ டிஃபரன்ஸ் இந்த டோர்னமெண்ட்லன்னு தோணுது. அண்ட் ஐ I- டோன்ட் ஃபீல் பிளே ஆஃப் சான்சஸ் வந்து இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் வர்றதுக்கு. எனக்கும் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. எனக்கு பண்ட் முக்கியமா ஃபார்முக்கு வரணும். பண்ட் வந்து என்னன்னா போன வாட்டி அந்த ஒரு 100 அடிச்சாரு கடைசியில. பட் என்னன்னா பண்ட்டுக்கு வந்து அந்த அந்த 100 தவிர்த்து பாத்தீங்கன்னா பண்ட் பெருசா ஒண்ணுமே பண்ணல. சோ அந்த பண்ட் ஒரு ஃபார்முக்கு வந்துட்டாரு அப்படின்னா இந்த டாப் 4 வச்சுட்டு அவங்க ஓரளவுக்கு ஒரு 5th பிளேஸ் 4th பிளேஸ் வர்றதுக்கு கூட என்னன்னா புஷ் பண்ணலாம். இது அந்த டாப் 4 கிளிக் ஆயிட்டா உங்களுக்கு ஷமி அந்த போலிங் கொஞ்சம் ஷார்ட் அவுட் ஆயிடுச்சுன்னா இது டேஞ்சரஸ். ஆனா அது ஷார்ட் அவுட் ஆகிறதுக்கு இப்ஸ் அண்ட் பட் கண்டிஷன் நிறைய இருக்கு அப்படின்றதுனாலதான் எனக்கு இது இருக்கு. ஆனா எனக்கு ஷமிய ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஷமி ஆஸ் அ பிளேயர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனாலேயே என்னன்னா எல்எஸ்சி எப்படியாவது ஷமி இந்த பர்பிள் பேட்ச் ஏதாவது அடிச்சாரு அப்படின்னா எனக்கு பிளே ஆஃப்ஸ் வந்தாலும் நான் சந்தோஷப்படுவேன். பட் பிளே ஆஃப்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் வந்து என்னன்னா ஸ்ட்ரென்த்ஸ் இருக்கு. ஒரு லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் ஸ்ட்ரென்த் இருக்கு. அந்த ஸ்ட்ரென்த் வந்து எக்ஸ்ப்ளோசிவா இருக்கு. பட் ஆனா அது அந்த தாண்டி அவங்களோட வீக்னஸ் வந்து இனிமே அதிகமா இருக்குன்றதுனால எனக்கு குவாலிஃபை ஆக மாட்டாங்களோன்றது என்னோட இதுவுமே. ஓகே சோ அது மட்டும். ஓகே. மிச்சல் மார்ஷ் மிச்சல் மார்ஷ் ஆர் ஷமி 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தவங்க தான் அந்த பிளேயர் டு பி வாட்ச்ட் த்ரூ தி டோர்னமெண்ட். ஓகே. சோ எனக்கும் வந்து என்னன்னா ஷமி தான். பட் ஆனா பேட்டிங்ல வந்துட்டு எனக்கு ஐ திங்க் ஐடன் மார்க்ரம் வில் ஹேவ் அ வெரி குட் சீசன். ஏன்னா வேர்ல்ட் கப்ல வந்துட்டு அவர் ஆடின ம் மேட்ச் எல்லாம் பார்த்தோம்னா பேய் ஃபார்ம்ல வராரு. சோ எய்டன் மார்க்ரம் ஐ திங்க் ஒரு அவரோட பொட்டன்ஷியலுக்கு ஏத்த மாதிரி இப்பதான் ஒரு 600 ரன் சீசன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. லக்னோக்கு அப்படி இப்படி நம்ம குவாலிஃபை ஆக மாட்டாங்கன்னு சொன்னாலும் ஒரு 600+ ரன் சீசன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அவங்களோட அண்ட் ஆல்சோ இ கேன் போல் அப்படின்றதுனால அவங்களோட பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் இல்ல ஒரு கேம் சேஞ்சர் அப்படின்னா நான் ஐடன் மார்க்ரம் சொல்லுவேன். போலிங்ல எனக்கு ஷமி திரும்ப வந்து அந்த 23 குஜராத்துக்கு பண்ண மாதிரி லக்னோக்கு பண்ணணும்ன்றது ஆசைன்றதுனால ஐ கோ வித் ஷமி. ஓகே ஓகே தென் ஃபைன். நீங்க உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாமே சொல்லுங்க வியூவர்ஸ். நாங்க சொன்ன பிளேயிங் லெவன் நல்லா இருந்துச்சா இல்ல அதுல ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணணுமா, ஏன் வந்து அர்ஜுன் டெண்டுல்கர்லாம் நீங்க ஆட் பண்ணல, அந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்கணும்னா தாராளமா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. அண்ட் அண்டில் தென் வேற ஒரு டீம் பாக்குற வரைக்கும் வில் சைனிங் ஆஃப். இந்த சைட் சரோ, அந்த சைட் ஈவட்சன். தேங்க்யூ. சின்னவர் நன்றி. வருவார், ஏதாவது ஒரு மேட்ச் வருவார் சின்னவர், கவலைப்படாதீங்க. ஓகே. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ.